வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட்டி சினிமாஸ் தமிழ். இதில் நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்பெக்டர் கோ அப்படின்ற ஒரு கொரியன் ட்ராமா பற்றி தான். ஸோ ஆக்சுவலாக நடுவில் கொஞ்சம் வீடியோஸ் போட முடியாமல் ரொம்ப கேப் ஆயிருச்சு. சாரி ஃபார் தட். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கோ வந்து நான் கொஞ்ச நாள் முன்னாடியே பார்த்துட்டேன். பட் ரெக்கார்ட் பண்ண டைம் இல்லை. ஸோ அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியாமலே போயிடுச்சு. ஸோ இன்ஸ்பெக்டர் கோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்ல ஒரு த்ரில்லர் ஜானரில் இருக்க மாதிரியான ஒரு சீரீஸ் தான். ஸோ இவங்க வந்து ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு எக்ஸ்காப். பட் கரண்ட்டாக வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் அவங்களோட அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு கேஸ் வருது. அது ஒரு உண்மையான கேஸ் தானே, அதாவது அது வந்து நிஜமாகவே ஆக்சிடென்ட்னால நடந்ததா இல்லை அது ஒரு கொலையா அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ண இவங்க இன்வால்வ் ஆகும்போது ஒரு சீரியல் மர்டர் மாதிரி அது அந்த பேட்டர்ன் அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் இந்த கதை என்னென்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் எடுக்குது அப்படிங்கிறத அந்த ட்ராமா. ஸோ இந்த ட்ராமா வந்து 2021 அந்த ட்ராமா தான் ஆக்சுவலாக. ஸோ ரீசெண்ட் ஒன் கிடையாது, கொஞ்சம் பழைய ட்ராமா. பட் என்ன சொல்ல, கதை வந்து நல்லா சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ இன்ஸ்பெக்டர் கூவை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2021 வந்த சீரீஸ். அண்ட் இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மொத்தம் ஒரு 12 எபிசோட் இருக்க மிட் லெவல் சீரீஸ் தான் இது. இது வந்து October 30, 2021 December 12, 2021 வரைக்கும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாமே ஒரு 1 hour 10 minutes இருக்க மாதிரியான டியூரேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே 1 hour + டியூரேஷன் இருக்க மாதிரி சீரீஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட டேரக்டர் பற்றி பேசிடலாம். ஸோ டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லீ ஜாங் ஹியோம். ஸோ ஸ்க்ரீன் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங் சோயி. அண்ட் இதோட கேரக்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த இன்ஸ்பெக்டர் கூ இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கேரக்டர் பண்ணவங்க வந்து கூ கியோங்கி. அந்த கேரக்டர் பண்ணவங்க வந்து லீ யாங் ஏ. தென் சாங் ஈ கியூங். இவங்க தான் வந்து அந்த சீரியல் மர்டர்ஸ் சொன்னோம் இல்லையா. ஸோ அதை பண்ணுற ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அண்ட் ஆக்சுவலாக மோஸ்ட்லி வந்து இந்த சீரியல் மர்டரர்ஸ்னாலே மென்னாக தான் மேக்ஸிமம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து ஒரு பொண்ணு, அதுவும் சின்ன பொண்ணு, என்ன சொல்ல, மேபி அங்கே எல்லாமே கொஞ்சம் சின்ன ஏஜ் மாதிரி தானே தெரிவாங்க. ஸோ ஒரு ஒர்க் பண்ணுற ஸ்டேஜில் இருக்க பொண்ணு. அண்டு என்ன சொல்ல, வெளியில் பார்த்தா ரொம்ப அப்பாவியான பொண்ணு. இந்த பொண்ணாக கொலைலாம் பண்ணுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாஃப்டான, வெளியில் பார்க்க சாஃப்டாக தெரிகிற பொண்ணு, அழகான பொண்ணு. பட் ஷீ இஸ் அ சீரியல் மர்டரர். அதுதான் அதோட ஒரு பெரிய என்ன சொல்ல, ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்னே சொல்லலாம் அந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும். அது எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ஒரு அழகான ஃபேஸ்லேயே அந்த ஒரு வில்லத்தனத்தை ரொம்ப அழகாக அந்த கிம் ஹே ஜூன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க பண்ண அந்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாங் ஈ கியோங். அண்டு கிம் ஹே சூக் வந்து சீஃப் யங் சூக்குங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அண்டு குவாக்சான் யாங்கிற வந்து நாஜேஹிங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. தென் சாண்டான்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அதை வந்து பேக்சாங் சூல் பண்ணியிருப்பார். தென் ஜோ ஹியூன் சூல் வந்து ஓ கியூங் சூங்கிற கேரக்டரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த சாண்டா, ஓ கியூங் சூ, தென் நாஜேஹி அண்ட் நம்மளோட இன்ஸ்பெக்டர் கோ, இவங்க 4 பேர் வந்து ஆக்சுவலாக ஒரு டீமாக இருப்பாங்க. அவங்க வந்து ஸோ அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களோட அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ் வந்து நிஜமாகவே ஆக்சிடெண்ட்டாக இல்லை ஏதாவது உள்ள தில்லுமுள்ளு வேலைலாம் இருக்குமா அப்படின்னு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இன்ஸ்பெக்டர் கூவோட ஹெல்ப்பை தேடி போவாங்க. இன்ஸ்பெக்டர் கூ வந்து வீடியோ கேம் விளாண்டுட்டு ரொம்ப க்ளீனாக இல்லாமல் என்னமோ ஏதோ வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி கேட்குறேன். பிகாஸ் அவங்களுக்கு ஒரு ட்ராஜடி இருக்குது. அந்த ட்ராஜடியிலையும் ஆக்சுவலாக நம்மளோட அந்த சீரியல் மர்டர் இருக்காங்களே, அந்த வில்லி கேரக்டர் பண்ண சாங்கி கியோங் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே ஒரு பாஸ்ட்டும் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த ஒரு மர்டரை இன்வெஸ்டிகேட் பண்ண போய் அதுக்கப்புறம் பேட்டர்னாக இன்னும் 2-3 மர்டர்ஸ் நடக்கும்போது நம்ம இன்ஸ்பெக்டர் கூ தான் வந்து ரொம்ப, அவங்க எக்ஸ்காப் வேறு இல்லையா. ஸோ ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆள். அவங்கள பொறுத்த வரைக்கும் எதாக இருந்தாலும் சால்வ் பண்ணணும், அவங்களுக்கு வந்து தண்டிக்கணும், குற்றவாளியை கொண்டாந்து நிப்பாட்டணும், தண்டனை வாங்கி தரணுங்கிறத தாண்டி அவங்களுக்கு சால்வ் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க சால்வ் பண்ண அவங்களோட லைஃப்பில் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் பார்ட் மாதிரி அவங்களுக்கு அந்த டைமில் அது ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்னால அவங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு பஸ்ஸில் சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணிட்டு வரும்போது தான் இந்த மாதிரி அப்படின்னு, அதாவது இது ஒரு சீரியல் மர்டர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதாகுது. ஸோ அந்த சீரியல் மர்டர்னு தெரிஞ்சதுக்கப்புறம்
இந்த சீஃப் யாங்ஸுக்கு வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஆனால் இவங்க ஏன்டா இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே நம்ம இருப்போம். பட் கடைசி தான் அதுக்கூட ஆன்சர் தெரியும். அண்ட் இந்த சீரியல் மர்டர்ஸ்க்குமே அதுக்குமே ஒரு காமன் பாயிண்ட் இருக்கும். அதுவுமே நமக்கு வந்து கடைசியாக தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த 12th எபிசோட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் அந்த சீரீஸால், அதாவது அந்த டேரக்டரால் அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டரால் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. ஒரு நல்ல த்ரில்லர் ட்ராமா பார்த்த ஃபீல் கொடுக்கும் கண்டிப்பாக. ஏன்னா தான் 2021 வந்ததாக இருந்தாலும் இப்போ பார்க்குறதுக்குமே அது ஒரு நல்ல ஒரு த்ரில் ஃபீல் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ட்ராமா. கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்குது, ஒரு த்ரில்லர் ட்ராமா பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ட்ராமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக அந்த மெயின் கேரக்டர்ஸோட ஆக்டிங் அண்ட் அவங்க 2 பேரும் அந்த ஒரு என்ன சொல்ல, ஒரு போட்டா போட்டி போட்டுட்டு நடிச்சுட்டு நடிக்கிறதையும் தாண்டி அந்த கேரக்டராகவுமே ஒரு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும். நீ இதை பண்ணுறியா, நான் இதை சால்வ் பண்ணுறேன், நீ இதை பண்ண போறியா, நான் அதுக்குள்ளேயே வந்து இது பண்ணுறேங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி. அதாவது இவங்களுக்கும், அதாவது நம்மளோட கூவுக்கும் வந்து இவங்க தான் கில்லர்னு ஒரு ஐடியா தெரிஞ்சு போச்சு. அண்ட் கில்லருக்கும் நம்மக்கிட்ட வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறமும் இவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு மைண்ட் கேம் நடக்கும். அண்ட் இதில் அவங்க எல்லோரும் இன்வால்வ் பண்ணி வர பிரச்சனையெல்லாம் உண்டாக்குவாங்க. பட் அந்த ஒரு மைண்ட் கேம் ரொம்ப நீட்டாக எழுதியிருக்காங்க, அதை நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வில்லி கேரக்டர் பண்ண அந்த சாங் யூக்கியோங்க அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டரெல்லாம் நிஜமாகவே ஒரு மாதிரி பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட். அண்டு அந்த அந்த கில் பண்ணுறதுமே அவ்வளோ அழகாக சில ஒரு 2-3 கொலைகளை வந்து நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அதுக்கு எப்படிலாம் பிளான் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபுட்டில் பாய்சன் ஆட் பண்ணுற வரைக்கும் என்ன சொல்ல, ரொம்பவே ரசித்து கொள்கிற ஆள். அண்ட் அவங்களுக்கு அதில் ஒரு ப்ளஷர் கிடைக்கிற மாதிரி. ஸோ சீரியல் கில்லர்ஸ்னாலே ஆப்வியஸ்லி அவங்களுக்கு கொல்றதுல ஒரு ப்ளஷர் இருக்கும் இல்லையா, ஸோ அது இவங்களுக்கும் இருக்கும். அண்டு அதான். அண்ட் இதோட ஓஎஸ்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு பர்டிகுலர் ஓஎஸ்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அகெயின் நான் சொல்கிற மாதிரி நம்ம நடுவில் கொஞ்ச நாள் பார்த்துட்டே இருப்போம். சில ஓஎஸ்டிலாம் நமக்கு செட் ஆகாது, பிடிக்காது. பட் இந்த ஓஎஸ்டி வந்து திடீர்னு மண்டக்குள்ளே ஓடும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஓஎஸ்டி, அந்த ஒரு ஓஎஸ்டியும் தாண்டி அந்த ஒரு பர்டிகுலர் மேபி அந்த தீம் ட்ராக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்பவே கேட்சியாக நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ யூஷுவல் த்ரில்லர் ட்ராமான்னு சொல்லிட முடியாது. அந்த ஒரு ஃபீமேல் சீரியல் கில்லர் வச்சதும் அண்ட் அந்த ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் வந்து இவங்க 2 பேருக்குள்ளே இருந்ததுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனாலே இது ஒரு கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு சின்ன யூனிக்னஸ் இதில் இருந்துச்சு. பார்க்கணுங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்கும், இதுக்கு என்ன தான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, ஆக்சுவலாக இன்ஸ்பெக்டர் கூவோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துருப்பாங்க. அதுக்கான ரீசன் கடைசியில் நமக்கு சொல்லிடுவாங்க அப்படின்னு நம்ம நினப்போம். ஏன்னா அவங்களோட இன்ஸ்பெக்டர் கூட லைஃபே ரொம்ப டேர்ன் ஆனதுக்கு, தலைகீழாக மாறி போனதுக்கு அவங்க ஹஸ்பண்டோட அந்த அவர் இறந்து போனது தான் காரணமாக இருக்கும். ஸோ அதுக்கான காரணத்தை வந்து கடைசியில் நம்மளே ஏதோ ஒன்று நினச்சிக்கோங்கிற மாதிரி விட்டது. அண்ட் அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்காகவும் சொல்லலை. ஸோ அதுதான் எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி எனக்கு ஓவரால் சீரியஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பாருங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ யா, கண்டிப்பாக அந்த சீரீஸ் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி இதை பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் அதை பற்றியும் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த சீரீஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு. அண்ட் வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.